அணைக்கட்டு வந்துது. அந்த அணைக்கட்டு என் கணக்கு பைப்பாயிடுச்சு. இப்போ ஒரு மாற்றுது. இவர் நிலம் ஒரு 2 ஏக்கர் இங்கே இருந்தது. இப்போ வருஷம் இவர் காய்கறி பயிர் போட்டு தான் அதில் ஜீவனஸ்வம் பண்ணுவார். இன்னைக்கு அவர் 2 ஏக்கர் நிலமும் இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுது. யோசிச்சு அண்ணன் வந்தது. இந்த அண்ணன் வந்து போயிடுச்சு. இவரோட வாழ்வாதாரமும் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி. இதுக்கு அரசாங்கம் ஏதாவது பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்து இவரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அதுதான் இவரோட கோரிக்கை. என் பேர் பிறப்பு. நான் ஆட்டோ கொஞ்சிது அதுக்கு பேசுதான் அந்த கட்டிக்க போகிறோம். யோசிச்சு அண்ணன் வந்தது. இந்த அண்ணன் வந்து போயிடுச்சு. மொத்தம் அந்த கண்ணு போயிடுச்சு. இப்போ ஜாதிக்கு பேச தெரியும். கைமை கொட்டா போயிடுச்சு. நான் இது பக்கிரிப்பாளையங்க. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் நிலம் ஒரு 2 ஏக்கர் இங்கே இருந்தது. இப்போ வருஷம் இவர் காய்கறி பயிர் போட்டு தான் அதில் ஜீவனஸ்வம் பண்ணுவார். இன்னைக்கு அவர் 2 ஏக்கர் நிலமும் இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏக்கர் போயிடுது. இதில் அவருடைய நிலம் மட்டும் ஒரு 2 ஏக்கர் அடிச்சுட்டு போயிடுது. இவரோட வாழ்வாதாரமும் இன்னைக்கு இல்லாமல் போயிடுது. ஒரு மாற்றுத்திறனாளி. இதுக்கு அரசாங்கம் ஏதாவது பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்து இவரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அதுதான் இவரோட கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வானூர் தொகுதி கண்டமலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பக்கிரிபாளையம் கிராமத்தில் வசிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பெய்து வர கனமழையின் காரணமாக இந்த கிராமத்தில் உள்ள அதாவது இறந்தவர்களுடைய உடலை வந்து விதைக்கக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இல்லை. போகிற தண்ணி அரிச்சும் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது கருமதி கொட்டை கட்டிருக்கோம் பாருங்கள் பின்னாடி. இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 மாத காலமாக இந்த தொடர் மழையினால அது உடஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இந்த மணல் அடிச்சும் போயிட்டு ஆற்றுல போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் அந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் குப்பத்தில் வந்து ஒரு அணை கட்டியிருந்தாங்க. அந்த அணை கிட்ட உடஞ்சி 2-3 வருஷம் ஆகுது. அது வந்து இது வரைக்கும் எவ்வளோ போராட்டங்கள்லாம் சொல்லி கூட அந்த பணி சரி அளவில் செஞ்சிருந்தாங்க. இது வரைக்கும் அது அந்த செயல்படலை. அந்த அணை இல்லாததுனால தண்ணி வேகமாக போகிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற சைடில் இருக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு போச்சு. சரி, இப்போ நாங்கள் விவசாயிகள் இங்கே இருக்கிற கிராமவாசிகள்லாம் என்ன சொல்கிறோம் சொன்னால், இந்த விவசாய நிலத்துக்கு இருந்தால் தண்ணி வரக்கூடாதுன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து எங்களுக்கு தடுப்பு சுவர் கட்டி தரணும். அதுக்கு அடுத்தது இந்த ஊருக்கு வந்து ஒரு இறப்பு வந்துனாக்கா இது புதைக்கிறதுக்கு உண்டான சுடுகாடு தேவைப்படுது. அதுக்கடுத்து கருமதி கொட்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது கருமதி கொட்டை எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதுல ஒரு புதுசாக ஒரு கருமதி கொட்டை உண்டாக்கி தரணும். இது சம்பந்தமாக விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கிறோம். கண்டமலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பிடிஓ ஆஃபீஸர் ஒரு மனு கொடுத்துருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, இது உங்களுமே சொன்னாலாவது இனிமேல் இப்படி இந்த பக்கிரிபாளையம் கிராமத்துடைய கிராமவாசிகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் விவசாய பாதுகாப்புக்காகவும் மற்ற மக்களுக்கும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு கேட்டு, அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இங்கே பக்கிரிபாளையம் கிராமத்தில் இருக்கிறவங்க சரி, அது கூட பக்கத்தில் அதாவது யாரெல்லாம் இந்த ஊரினுடைய பக்கத்தில் இருந்து அனுபவிக்கக்கூடிய விவசாயிகளும் சரி எல்லாம் ஒன்றிணைந்து என்னுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு திரும்ப ஒப்படைக்கும் ஒரு போராட்டத்தை மிக விரைவில் நாங்கள் அறிவிப்போம். எங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய தடுப்பு சுவர், கருமதி கொட்டா பிளஸ் எங்களுக்கு உண்டான விவசாய நிலம் சுடுகாதியை சரி பண்ணி தரணும். அப்படி தராத பட்சத்தில் உடனடியாக போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.